ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வின்வின் 772. என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3495. 2ஆம் தேதி அக்ஷயா, 2ஆம் தேதி ஜூன் மாதம் அக்ஷயா 654க்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5952. அதுக்கு வின்வின் 772ல் 3495. 5க்கு 3 பவர், 9க்கு 4 பவர், 5க்கு 9 பவர், 2க்கு 5 பவர், 4 நம்பருமே பவர் நம்பர் தான். இதில் எங்கேயுமே கூட்டல் கழித்தல் பெற்றதாக இன்றைக்கி ரிசல்ட்டில் இறங்கலை. ஆனால் இந்த 3 நாள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 5, 9, 4 சுற்றி 5, 9, 4 அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு முக்கியமான விஷயமாக இதை நம்ம பார்த்தே ஆகணும். காருண்யா அக்ஷயா வின்வின்ல 5, 9, 4 அப்படிங்கிறது ஒரு ரேண்டமாக சுற்றி வருது. அப்படிங்கும்போது நாளைக்கு கணிப்பு எப்படி இருக்கும், இல்லை இன்றைக்கி வந்த மாதிரி இந்த 3495க்கு பவர் நம்பர் எடுக்கலாமா, இல்லை கூட்டல் கழித்தல் நம்பர் ரிசல்ட் எடுக்கலாம், கெஸ்ஸிங் எடுக்கலாமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதம் போர்டில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் 2 நாளைக்கு 5 இறங்குது. அடுத்து ஏ போர்டில் 2 நாளைக்கு அதே நம்பர் இருக்குது. அப்போ நாளைக்கு கணிப்பில் எப்படி இருக்கும்? பி போர்ட்லேயும் அதே 9 பி போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மிஷினில் ஒரு உதாரணத்துக்கு மிஷினில் இது மாதிரி ஆணுச்சுன்னா 4 டிஜிட்டில் 9, அதாவது 4 டிஜிட்டில் 5க்கு 5, ஏ போர்டில் 9க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை நாளைக்கு பி போர்டில் 9க்கு அது அப்படியே ஒரு செட்டாக அப்படியே நாளைக்கு பி போர்ட்லேயும் அதே நம்பர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 4 டிஜிட்டில் இறங்கிருச்சு, ஏ போர்டில் இறங்கிருச்சு. அப்படிங்கும்போது இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது பி போர்டாகத்தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கணிப்பு எடுக்கும்போது சி போர்ட்லையும் டபுள் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 5 இறங்கும், இல்லை 9க்கு 9 இறங்கும். அது எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் கொடுத்தோம்னா அது எப்படி நம்பர்ஸில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 3495 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 8, 6, 3 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 8, 3 ஆல் போர்டில் 8, 3 பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஏ போர்டு 4 அல்லது 0, பி போர்டு 1 அல்லது 8, சி போர்டில் 3 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் நம்ம 1 அல்லது 8 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இல்லை ஒரு வேலை என்றால் 6, 3, 4 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9, நம்ம கொடுத்தது 8. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5, நம்ம இங்கே கொடுத்ததில் 3 அல்லது 7, ஆனால் பிசியில் நாங்கள் 45 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஏசியில் 45க்கு நம்ம பிசியில் 45 அப்படின்னு கொடுத்துருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் கூட ஒரு கம்மியான நம்பர்ஸே தான் நம்ம இன்றைக்கி கணிப்பில் கொடுத்துருந்தோம் நம்பரில். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஏபியில் பொறுத்த வரைக்கும் 49க்கு நம்ம 48ன்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். நம்ம கணிப்புப்படி 3485க்கு நான் 3495க்கு நான் 3485ன்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா 95க்கு நான் 45 கொடுத்துருங்களா. அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா 49க்கு நான் 44, 48 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஏசியை பொறுத்த வரைக்கும் 45க்கு நான் 43 கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் வித்தியாசமே இல்லை நண்பர்களே. 495க்கு 485ன்னு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஏபிசி பாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் 495க்கு 048, 217, 683, 423, 82, 68, 96, 31, 84, 87, 32, 18ன்னு சொல்லியிருக்கோம். 4 டிஜிட்டில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 பவர், நம்ம இந்த இடத்துல 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம கொடுத்த கணிப்புப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3485. அவ்வளோதான் நம்மள வித்தியாசம். 3495க்கு 3485 அப்படிங்கிறது ரிசல்ட் நண்பர்களே. நம்ம கொடுத்ததில் 3495க்கு 3485ன்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி இப்போது இதில் நீங்கள் சொன்ன மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவதுங்க ஏபிசி நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணியிருந்தீங்கனால், அதாவது நான் இங்கே கொடுத்த கெஸ்ஸிங் நம்பரில் ஏபி ஏசிபிசியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஏபிசி பாக்ஸாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு நேற்று 5 அப்படின்னு இறங்கினா நான் இந்த 5க்கு பவர் நம்பர் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கேன். 5க்கு 8, இல்லை 5க்கு 9, இல்லை 5க்கு 3 அப்படிங்கும்போது 3 அப்படிங்கிறது நம்ம நான் கொடுத்த கெஸ்ஸிங் 3 அப்படின்னா
ரிசல்ட்டு 3 இருக்கும்போது அது 3 பாஸ். அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 9க்கு 4 பவர் நம்பரு, நான் இங்கே 4 கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5க்கு 9 பவரு, நான் 5க்கு 8 கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கு 5, நான் இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தால் 3495க்கு 3485 இவ்வளோ தான் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு போர்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு வந்து 4 நம்பருக்கு வந்து உட்காரும். அப்போ 4 நம்பர் உட்காரும்போது இதில் எந்த நம்பர் முக்கியமாக போர்டில் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் ஏபிசியில் கொடுத்துட்டு பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அது ஏபிஎஸ்சிபிசியில் கொடுக்குறேன். இவ்வளோ தான் நம்பரில் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு முக்கியமான நம்பராக என்ன இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்டு, ஒருவேளை இது வரலன்னா அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்தது என்ன மாதிரி நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் நான் ஏபிஎஸ்சிபிசியில் கொடுக்குறேன். இதுதான் நண்பா நான் எடுக்கிற கெஸ்ஸிங், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சுருக்கமாக 2 நம்பரில் முடிங்க அப்படின்னா நீங்கள் பவர் நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு வந்து மொத்தம் 2 நம்பர் வரும். அது பவர் நம்பரில் 2 சைடில் இருக்கிற நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு 2 நம்பர் அப்படின்னா 2 செட்டுக்கு 4 நம்பர் வரும். அந்த 4 நம்பர் தான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு ஏ போல் பார்த்தீங்கன்னா 40, இந்த இடத்துல 26. அப்போ எனக்கு என் கணிப்புப்படி 4026 அப்படிங்கிறது 4 நம்பர் எனக்கு பவரில் டைரெக்டாக இருக்குது. இதை தவிர்க்கவே முடியாது, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வடிகட்டி ஒரு நம்பரை சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் ஒரு முக்கியமான நம்பராக நான் இந்த இடத்துல பாக்ஸில் அப்படின்னு கொடுத்துறேன்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஒருவேளை ஏபிசியில் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இந்த நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கெஸ்ஸிங் இது கரெக்டாக ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதனால் நம்ம சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு மென்மேலும் தெளிவாக புரியும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம், ரொம்ப இருக்கலாம் இல்லை, விஷயம் என்னங்கிறத முக்கியமாக சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, சரிங்களா? சரி, நாளைக்கு எப்படி போர்டில் இறங்கும் அதை சொல்லிடா அப்படிங்கிறீங்களா? ஸ்ரீசக்தி 418 ஓப்பனாக சொல்கிறேனே, 5க்கு 5 9க்கு 9னா பி போர்டில் 9க்கு 9 ஒரு வேலை சான்ஸாக இறங்கலாம். அப்படி இல்லைனா 5க்கு 5 நாளைக்கு சான்ஸாக இறங்கலாம். பி போல் என்னோட கணிப்புப்படி 9 அல்லது 5 அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, 5 5 3 அப்படிங்கும்போது இந்த 2 போர்டு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? அதை ஒரு தடவை இந்த போன மாதம் ரிசல்ட்டை பார்த்துருவோம். ஒன்றும் குழப்பிக்கவே வேணாம். போன மாதம் ரிசல்ட் இப்போ பார்த்திங்கன்னா மே மாதம் ஓப்பன் ஆகிடுச்சு. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இதில் ஓப்பனில் இல்லை. அதாவது நேற்று வரைக்கும் வந்து இதில் வந்து ஏப்ரல் மாதம் தான் காமிச்சிச்சு, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி தான் மே மாதம் காமிச்சிருக்கு. இதை வச்சு கெஸ்ஸிங் தெளிவாக எடுத்துடலாம். நம்ம வேறு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வெற்றி நம்மக்கிட்ட இருக்குது. நான் தெளிவாக இந்த 5 மாத கணிப்பை வச்சு தான் நான் வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் இந்த 3 ட்ரா வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி காட்டிகிட்டே இருக்குது. அது என்னங்கிறத நாளைக்கு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீசக்தி 418 எப்படி கெஸ்ஸிங் போகுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்ரீசக்தி 418 4 போர்டு டேரெக்டாக எப்படி வந்து உட்கார போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 4ஆம் தேதி 6வது மாதம் ஜூன் மாதம் 2024 ஸ்ரீசக்தி 418 என்ன கணிப்பு வரப்போகுது? ஸ்ரீசக்தி 418 நாளைக்கு என்ன எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே, சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 7 3 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4க்கு 2 அல்லது 3, பி போர்டில் 9க்கு 0 அல்லது 8, சி போர்டில் 5க்கு 0 அல்லது 3, ஏ போர்டில் 2 அல்லது 3, பி போர்டில் 0 அல்லது 8, சி போர்டில் 0 அல்லது 3 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. ஆல் போர்டில் 0 7 3, சரிங்களா? சரி, இந்த நம்பர்ஸ் எங்கேருந்து நீ எடுத்த, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு விளக்கத்தை சொல்கிறேன், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஏசிபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 495 இதுக்கு எப்படி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் நம்பர் என்ன? சரி, 7 அப்படி இல்லைன்னா 4க்கு 8 அப்படி இல்லைன்னா 4க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு 4க்கு 0 9க்கு 0 டபுள் நம்பர் நான் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்கேன். அது உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அதாவது 4க்கு 0 9க்கு 0 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது, சரிங்களா? ஒரு நாள் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. அந்த 00 ரிசல்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அந்த 100 என்றைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிட்றேன். 4ஆம் தேதி 3வது மாதம் விண்வின் 751க்கு 61 0 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ரிசல்ட்டு.
அதாவது வின்வின் சைபர் வின்வினில் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கு ஸ்ரீசக்திக்கு 785 வந்துச்சு. ஆனால் நாளைக்கு ஸ்ரீசக்தியில் இதே மாதிரி டபுள் நம்பர்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மட்டும் மறந்துடாதீங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற, அதை எனக்கு புரிய வைன்னு சொல்கிறீங்களா? அதை நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இதை சொல்லிடுறேன். ஏபியை பொறுத்த வரைக்கும் 74 87 76 0 ஏசியில் 71 86 87 33 பிசியில் 61 76 77 66. உங்கள் கணிப்பில் ட்ரை பண்ணிப்பாங்க. திரும்ப ஒருத்தர் சொல்லிடுறேன். 74 87 76 0 ஏபி. ஏசியை பொறுத்த வரைக்கும் 71 86 87 33. சரிங்களா? பிசியில் 61 76 77 66. நான் ஏபிலையும் டபுள் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏசிலையும் டபுள் நம்பர் கொடுத்துருக்கேன், பிசிலையும் டபுள் நம்பர் கொடுத்துருக்கேன். இது என் கட்டத்திலே வந்து உட்கார்லையே அப்படின்னு சொல்லிட்டீங்களா? போன மாதம் ரிசல்ட்டை தெளிவாக எடுத்து காமிக்கிறேன், அதையும் நீங்கள் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 800 280 373 761. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 98 67 53 26 17 71 92 03. இது நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, இந்த நம்பரை நீ பாக்ஸில் போடாமல் எப்படா மேட்ச் பண்ணி காமிச்சிருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் நான் விளக்கத்தை சொல்கிறேன். இது ஏபிசி பாக்ஸ்லேயும் 4 டிஜிட்டு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கணிப்புகளில் இருக்குது. இதை உங்களுக்கு எப்படி கணிப்புகள் செட் ஆகுதோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் எதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் போன மாதம் ரிசல்ட்டை பார்த்துங்க. சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி கான்ஃபிடண்ட்டாக கெஸிங்கில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷத்தில் விளக்கத்தை முடிச்சிடுறேன். ஜூன் மாத ரிசல்ட்டு படி வின்வின் 772 ட்ராக்கு, ஸ்ரீசக்தி 418 எப்படி கணிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். சரிங்களா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 495, அதாவது 3495. சரிங்களா? 3495. நாளைக்கு ரிசல்ட்டு எப்படி வரப்போகுது அதை ஒரு தடவை பார்த்துடலாம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி கடைசியாக வின்விங்க்கு ஸ்ரீசக்தி வந்து 27ஆம் தேதி மே மாதம் 02 44 62 65. சரி, நீ இதில் ஒரே நிமிஷம் இதில் காமிச்சிட்றேன். நீ இதில் 5க்கு 5 சொல்லிட்ட, 9க்கு 9 சொல்லிட்ட. இந்த இடத்துல ஒரு வேளை பி போர்டில் 9க்கு 9 இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு 9க்கு 9 என்னுடைய இறங்கும் ஒரு கணிப்பில் இருந்துச்சு. அதாவது 9க்கு 9 வந்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை இந்த மிஷினில் கணிப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த 9க்கு 9 இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான், ஒரு 30% தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 9க்கு 8 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 4 8 9 9 8 5 9 8 2 9 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் அதையும் ஒரு தடவை பார்த்துங்க. சரி, போன மாதம் ரிசல்ட்டுக்கு வந்துடும். எப்படி நீ இந்த நம்பர் இன்றைக்கி எடுத்த, எப்படி நீ என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். வின்வினுக்கு ஸ்ரீசக்தி 0க்கு 6 அப்படின்னா 3க்கு 9, 0க்கு 6 அப்படி என்றால் 3க்கு 9, 3க்கு 9. சரிங்களா? இந்த இடத்துல 4 டிஜிட்டில் 3க்கு 9 உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி, அதுக்கு அடுத்த ட்ராக்கிங் இங்கே வருவோம். 8க்கு 6, 8க்கு 6னா 3க்கு 8க்கு 6 என்றால் 3க்கு 1, 3க்கு 1 இருக்குங்களா? சரி, 9 1. இந்த 5 எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அந்த வந்துட்டேன். 3க்கு 8, 3க்கு 8னா இந்த இடத்துல நம்மளுக்கு 3க்கு ஒரு வேளை இந்த இடத்துல 1ஆக வரலாம். 3க்கு 9 பவரு, அதே மாதிரி 3க்கு 8 பவர் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 3க்கு 5 அப்படிங்கிறது வரலாம். ஒரு வேளை இந்த இடத்துல பாருங்கள், வின்வினுக்கு வந்து 8க்கு 6, இந்த இடத்துல 3க்கு 8, அடுத்து பார்த்திங்கன்னா 8க்கு 0, 8க்கு 0 அப்படிங்கும்போது 3க்கு இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது வருது கணக்கு, என்னோடய கணக்குப்படி. 3க்கு 8 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 3க்கு 8 இந்த இடத்துல இறங்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற நினைக்கிறேன். அதாவது 4 டிஜிட்டில் எனக்கு தெரிஞ்சு 3க்கு 9, 3க்கு 5 இல்லை 3க்கு 1 எனக்கு தெரிஞ்சு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம 4 டிஜிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 3495க்கு இந்த 3க்கு வந்து ஒரு வேளை வந்து
இந்த இடத்துல 9 5 1. அந்த மாதிரி உங்களுக்கு ஏ போர்டில் என்ன கணிப்பில் வந்திருக்கு. ஏ போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 4 4க்கு ஒரு வேலை 4க்கு என்னவா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே ஒரு உதாரணத்துக்காண்டி சொன்னேன். ஏன்னா இது வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வின்வின்க்கு 2க்கு 2 இறங்குனுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5க்கு 3, அதுக்கு அடுத்தது 6க்கு 5, அதுக்கப்புறம் 7க்கு 4. அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்தில் 2 தடவை வந்து கூட்டல் கழித்தலாகவும் 2 தடவை வந்து பவர் நம்பரும் இறங்குது. அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தால் ஏ போர்டில் 4க்கு 2 பவரில் இருக்குது. ஒரு வேளை கூட்டல் கழித்தலில் பார்த்தால் 4 - 1 3 பவராக இருக்குது. அப்போ அதாவது பவர் நம்பராக இருக்குது. அப்போனா ஏ போர்டில் 2 அல்லது 3 அப்படிங்கிறது என்னோடய கெஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி 9க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4க்கு 5, 7க்கு 1, 6க்கு 2, 8க்கு 5 அப்படிங்கும்போது ஒரே ஒரு தடவை தான் கூட்டல் கழித்தலாக வருது. பாக்கி இருக்கிற டைம் எல்லாமே 9க்கு டேரெக்டாக பவராக தான் இறங்குது. அப்படிங்கும்போது கூட்டல் கழித்தலில் 9 - 1 8, அப்படி இல்லைன்னா 9க்கு 0. அப்படி இல்லை என்றால் 9க்கு 4 பவரில் இருக்குது, 9க்கு 7 பவரில் இருக்குது. சரிங்களா? 9க்கு 6 பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது பவர் நம்பரை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னால் அவன் எப்படி வேணாலும் மாற்றி வரலாம். பவர் நம்பரில் 9க்கு 6 டேரெக்டாக இருந்தாலும் அப்படியே சைடில் 9க்கு 7 இறக்கி கூட வைக்கலாம். அதனால் அந்த மாதிரி கணிப்புகளும் நான் இதில் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் நண்பர்களே சி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீங்கள் சி போர்டில் 4 + 1 5, 4க்கு 9, 3க்கு 8, 9க்கு 7 அப்படிங்கும்போது ஒரே ஒரு தடவை தான் கூட்டல் கழித்தலாக இருக்குது. அப்படின்னு பார்த்தா 5க்கு 6, அப்படி இல்லைனா 5க்கு 1 பவரு, இல்லைனா 5க்கு 7 பவரு, இல்லை 5க்கு 3 பவர் அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்பு இருக்குது. இது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதுபடி தான் நான் இந்த இடத்துல பிசியாக இருந்தாலும் சரி, ஏபிசி பாக்ஸாக இருந்தாலும் சரி எடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு டபுள் நம்பர்ஸ் எனக்கு கன்ஃபார்மாக வரும். நீ டெய்லி இது தான் சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் ஒன்றுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னால் இதில் 9ம் 5ம் 9 5 4 திரும்ப அப்படியே புழங்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அந்த போர்டில் எங்கே வேணாலும் 4 புழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் என்னோடய கணிப்பில் எங்கன்னா ஒருவேளை இன்று ஏ போர்டில் வந்த 4 ஒருவேளை பி போர்டில் 4ஆக இறங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அதனால் இதை போன மாதம் ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிங்க. மே மாதம் ரிசல்ட்டில் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி உண்டு அப்படிங்கிறது என்னோடய சைடில் தெரியுது. நீங்கள் தெளிவாக இதை வந்து பவர் நம்பரில் எடுத்து கேஸ் பண்ணிங்க. அதே மாதிரி எந்த போர்டில் கூட்டல் கழித்தல் வருது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட கணிப்புகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நம்ம சேனல் மூலமா இருக்குது. எனக்கு மென்மேலும் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்றும் என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்பமே சூடுக, நம்ம எல்லோரும் வாழுக. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. நம்ம போர்டில் அது மிஸ் ஆகாது. நம்ம கொடுத்த கணிப்பில் உங்களோட கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஸ்ரீசக்தி 418 ஒரு முழுமையான வெற்றியோட நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள், இரவு வணக்கங்கள். நன்றி.